கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஆர் த மியூசிக்கல் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இசை மும்மூர்த்திகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில பார்க்குறோம்னா, இளையராஜா அவர்கள் மேல அந்த அவர் கம்போஸ் பண்ண அந்த பாடல்கள் மேல ஒரு சில வழக்குகள் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த பாடல்களோட முழு உரிமை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் சொல்றாங்க. ஸோ அது ரிலேட்டடா நடந்த ஒரு ஆர்குமெண்ட்ல, ஹைகோர்ட்ல நடந்த ஆர்குமெண்ட்ல இசை மும்மூர்த்திகள் அப்படின்னா நாங்க இவங்கள தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துசாமி தீட்சிதர், தியாகராஜா, ஷியாம சாஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கள தான் நாங்க இசை மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடக இசையில இவங்கள தான் வந்து பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இவங்கள இசை மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ முத்துசாமி தீட்சிதர், தியாகராஜா, ஷியாம சாஸ்திரி அப்படிங்கிறவங்க தான் நம்ம இசை மும்மூர்த்திகளாக அறியப்படுகிறார்கள். ஓகேங்களா? அடுத்தது, மவுண்ட் ருவாங் இஸ் லொகேட்டட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ருவாங் எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இந்த சமீப நாட்கள்ல பார்த்தோம்னா, இந்த மவுண்ட் ருவாங் அப்படிங்கிறது ஒரு வால்கனம். ஓகேங்களா? வால்கனம் எரப்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதிக ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு. எந்த கண்ட்ரியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தோனேஷியால. ஸோ இந்தோனேஷியா அப்படிங்கிற நாடு ஒரு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் வரும். ஓகேங்களா? இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னா இந்த டார்க் கலர்ல இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல அதிகப்படியான எர்த்குவேக் அப்படிங்கிறது நடக்கும். அதனால அதிகப்படியான வால்கானிக் எரப்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 90% வால்கனோஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு ரீஜன்ல தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஏன் அதிகப்படியான எர்த்குவேக் நடக்குதுன்னா, நம்ம பார்த்திருக்கோம் இங்க இந்த ஆஸ்திரேலியன் பிளேட், பிலிப்பைன் பிளேட், பசிபிக் பிளேட், இந்த மாதிரி நிறைய அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்திருக்கு இல்லையா, இது ஒன்னோட ஒன்று அடிக்கடி உரசிக்கிறதுனால நமக்கு அதிகப்படியான எர்த்குவேக் அப்படிங்கிறதும் இந்த ரீஜன்ல வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தோனேஷியா அப்படிங்கிற கண்ட்ரி இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அங்க ஒரு வால்கனோ அப்படிங்கிறது எரப்ட் ஆயிருக்கு. அதிகப்படியான வால்கனோஸ் அப்படிங்கிறதும் இந்த ஒரு ரீஜன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதிகப்படியான வால்கனோஸ் அங்கே தான் இருக்கு. அதிகப்படியான உலகத்திலேயே அதிகமா எர்த்குவேக் அப்படிங்கிறது இந்த ரீஜன்ல தான் நடக்குது. நமக்கு ஏன் அது எர்த்குவேக் அதிகமா நடக்குதுன்னா, அங்க இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்று மோதிட்டே இருக்கனால நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது, who said I shall work for an India in which the poorest shall feel that it is their country in whose making they have an effective voice அப்படின்னு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பரம ஏழை இது தன்னுடைய நாடு என உணரும் வகையில் இந்தியாவை உருவாக்க நான் விளைவேன், அப்போதுதான் அவர்களுடைய குரலும் இங்கு வலுத்து ஒலிக்கும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது காந்திஜி அவர்கள். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். அதில் யார் சொன்னாங்க அப்படிங்கிற கேட்கறது முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? கேட்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க காந்திஜி அவர்களோட ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, வேர் இஸ் த இன்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டட் to election of town council members which is older than the உத்திரமேரூர் inscription present அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டை விட பழமையான ஊர் சபை உறுப்பினர் தேர்வு தொடர்பான கல்வெட்டு எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஊர் சபை உறுப்பினர் தேர்வு அப்படின்னு சொன்னாலே நமக்கு எது வரணும்னா, மானூர் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. மானூர் கல்வெட்டு திருநெல்வேலியில இருக்கு. பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டா இருக்கு. ஓகேங்களா? பாண்டியன் மாரஞ்சடையன் அவர்கள் காலகட்டத்தில் வந்து வரக்கூடிய ஒரு கல்வெட்டா தான் இந்த மானூர் கல்வெட்டு இருக்கு. அந்த டவுன் கவுன்சில் எலெக்ஷன்ஸை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னா நமக்கு தெரியும் பரந்தகா சோழர் காலத்துல இருந்தது. இந்த மானூர் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியில இருக்கு. மாரஞ்சடையன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னர் காலத்துல வந்த ஒரு கல்வெட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்டா, although India is the third largest economy, its position in terms of per capita income is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் தனிநபர் வருமானத்தில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 139வது இடத்துல இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் IMF வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 3வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் பெர் கேபிட்டா இன்கம்ல கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட டெமோகிராஃபிக் டிவைடட் நம்ம கிட்ட அதிகமாக யங் பாப்புலேஷன் இருக்கு. அந்த யங் பாப்புலேஷனை சரியான முறையில் நம்ம யூட்டிலைஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம யங் பாப்புலேஷனோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம ஹெல்த்லையும் எஜுகேஷன்லையும் அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இல்லாட்டி இந்த ஒரு அட்வான்டேஜை இந்தியா முழுசா பயன்படுத்த முடியாம போயிடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.